ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரைலர் எது அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகக்கூடிய வேட்டையன் அப்படின்ற படத்தோட அஃபீஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒரு குட்டி ப்ரிவ்யூ மாதிரி வந்து ஒரு 2 weeks பிஃபோர் வந்து விட்டுருந்தாங்க. அந்த ப்ரிவ்யூவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணி வச்சுச்சு. பிகாஸ் அதில் வந்து சூப்பர் ஸ்டாரோட அந்த ஸ்வாகு ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவரோட லுக்குமே வந்து கொஞ்சம் எங்கராக மாறின மாதிரி இருந்துச்சு. ஜெயிலரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எங்கராக மாறின மாதிரி இருந்துச்சு அப்படின்றத வந்து ரொம்ப டாக்காக இருந்துச்சு. இப்போ அந்த படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. அந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 39 seconds. இதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்போ போல் சின்னதாக ஒரு மூவி கிரெடிட்ஸ் மட்டும் பார்த்து முடிச்ச உடனே ட்ரைலர் ரியாக்ட் பண்ணிவிட்டு ட்ரைலரை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து இது லைக்கா ப்ரொடக்ஷன். இவங்க தயாரிக்கிற எல்லா படமுமே கிட்டத்தட்ட ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது. நிறைய படம் தயாரிச்சிருக்காங்க. ஆனால் அதில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னா ஒரு 4 படம் தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்த படம். மற்றதெல்லாமே வந்து அந்த போட்ட அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிச்சு. சிலது வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. எடுத்துக்காட்டுக்கு இந்தியன், நம்ம சந்திரமுகி 2 இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல. ஸோ இப்போ இந்த படம் வச்சும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் சார், அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் சார், ராணா சார், அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் மேம், கிஷோர் சார் நடிக்கிறாரு. அப்புறம் ரித்திகா சிங், நிறைய பேர் இருக்காங்க. பார்ப்போம். இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் பேசினதெல்லாம் ரொம்பவே வைரலாக இருந்தது. இப்போ பார்ப்போம் ட்ரைலர் எப்படி இருக்குன்னு. 3, 2, 1 கோ கோ. இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா பொறுக்கிங்க பாதுகாப்பா இருக்காங்க. இந்த மாதிரி பொறுக்கி பக்கத்துல என்கவுண்டர் தான் பண்ணணும். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. ஏய், ஃப்ரேம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மர்டர் சார். ஐயோ, இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். உங்களால லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. கன்ஃபார்ம் செம்மையா ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். ஏய், செம்ம ஃப்ரேமா இருக்கியா? சூப்பர் ஃப்ரேம் வந்தது. இப்போ அவுட் அண்ட் அவுட் பிளாக், ஒரு டார்க் ப்ளூ. Justice delayed is justice denied. Justice hurried is justice buried. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மூளை இருந்தா போதும். திருடனா வராரா? குற்றங்கள் தொட்டதாய் மாதிரி அதை வளர விடக்கூடாது. சார், அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ், வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த ப்ராப்ளம் இல்லை, அவனை தூக்குவான். காட் இட். நைஸ். ஏய், நல்லா இருக்கு. அவர் ஒரு ஸ்டில்லுமே நீதியான நாங்க என்ன முக்கியம், இன்னொரு அநீதியான என்ன. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். நைஸ் நைஸ் லைன்ஸ், சூப்பர் லைன்ஸ். இந்த ப்ளூ கலர் ஷர்ட் அவருக்கு செம்மையா இருக்கியா? வாவ். ஏய், இவருக்கு ஃபைட் சீன் இருக்கா? எல்லாத்துக்குமே இருக்கு. செம்ம. நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. October 10th. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாலிடான ஒரு ஃபேஸ் ஆஃபாக இருக்க போகுது. அமிதாப் பச்சன் சார் அண்ட் ரஜினிகாந்த் சார். என்ன அப்படின்னா, மற்ற படங்கள் எல்லாமே வந்து ஹீரோ அண்ட் வில்லன் அப்படின்றது வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லை அவங்கள வந்து அடிக்கிறதுக்கு இங்கேருந்து இவங்களோட ஆட்கள் அங்கே போகிற மாதிரி, அவங்களோட ஆட்கள் இங்கே வர மாதிரி, அந்த மாதிரி நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த இதில் வந்து அவர் பக்கமும் நியாயம் இருக்குது, இவர் பக்கமும் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதை தான் ப்ரிவியூலையுமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுலையுமே வந்து டைலாக்காக நிறையா கன்வே பண்ணியிருந்தாங்க.
அண்ட் ஒன் மோர் திங், இந்த இப்போ வர படங்களில் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பார்த்து ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம தளபதியோட கோட் படத்துலையுமே வந்து ஏஜிஎஸ் அவங்க வந்து ஒன்று ஒன்றா எப்படி கிளியர் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ, எப்படின்னா போஸ்டர்ஸ் இல்லைன்னொன்னே அவங்க புது போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணி ஒரு கிளியரான போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டில் வந்து தளபதியோட ஃபேஸ் சரியில்லை அப்படின்னோடனே அதை ரெக்டிஃபை பண்ணி படம் ரிலீஸ் ஆகிறப்போ அதை சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டுகள்லாம் சரியில்லை அப்படின்னோடனே அதை வந்து தியேட்ரிக்கல் வெர்ஷனாக வேறு பாட்டாக அதை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஒன்று ஒன்றாக கிளியர் பண்ணி கொண்டு வந்தது வந்து ரொம்பவே பெட்டராக இருந்தது. அதே மாதிரி தான் இது படத்துலையும். வேட்டையன் படத்தில் வந்து நம்ம ப்ரிவியூவில் பார்த்துருந்தோம், அமிதாப் பச்சன் சாருக்கு வந்து பிரகாஷ் ராஜ் சார் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாரு தமிழில். அதை பார்க்கும்போது அது ஏன்னா அமிதாப் பச்சன் சாரோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே அவரை தெரிஞ்சவங்க இல்லை வந்து அவரோட பழைய படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த வாய்ஸ் வந்து இதில் இல்லை அப்படின்றப்போ அது ரொம்பவே ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. இப்போ அதை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாற்றி அவங்களோட வாய்ஸை ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி அதை டோட்டலாக வந்து அமிதாப் பச்சன் சாரோட வாய்ஸ் தமிழில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதே கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அவர் பேர் என்ன, டிஜே ஞானவேல், அவர் வந்து இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா இது வந்து கன்ஃபார்மாக அது ஒரு ஜாதி ரிலேட்டடாக ஒரு படத்துக்கு போகும், இல்லை வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இன்டென்ஸ் தான், அது வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஜெய்பீம் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிமாக இருந்தது. சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கும்போது அவங்களோட ரசிகர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு செம்மையான ஆக்ஷன், ஒரு செம்ம என்டர்டெய்னர், அவரோட ஸ்வாக், அவரோட ஸ்டைல், இது எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் ஒரு படத்தை வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காரு. அதாவது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டையும் இவரால் பில்ட் பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சு இவங்களுக்கான ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து அவருக்கான ஒரு ஸ்பேஸையும் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேத்துக்குமான ஒரு படமாக வந்து இதை டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரிவியூலையும் காமிச்சிருக்காரு அண்ட் இந்த ட்ரைலர்லையும் காமிச்சிருக்காரு. ஒரு ஃப்ரேமே வந்து அப்படியே செதுக்கல் மாதிரியே இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அவரை பார்க்கும்போது அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டில் போட்டுட்டு ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், நான் முடிஞ்ச அந்த பிக் மட்டும் எடுத்து போடுறேன். அவ்வளோ சாமிங்காக, அவ்வளோ யங்காக, சூப்பராக இருக்கார் சார். செம்ம சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே என்னது சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக எந்த விதமான டிசப்பாயிண்ட்டும் ஆகாது அப்படின்ற மாதிரி உள்ள ட்ரெய்லராக தான் இது இருக்குது. அப்புறம் எப்பவும் போல் நம்ம அனிருத் சார் எப்பவும் போல் சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொடுத்துருக்காரு. எலிவேட் பண்ணுறதுக்கு இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, பிகாஸ் அவங்க வந்து சொல்ல வந்த ட்ரெய்லரை ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக கமர்ஷியல் சைடும் போகாமல் அட் த சேம் டைம் ஃபுல்லாக வந்து ஒரு மெசேஜோடையும் போகாமல் ஈக்குவலாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இது யார் பக்கம் கரெக்டு அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கும்போது இந்த டைலாக்ஸ் இப்போ கொடுத்துருக்க இந்த குட்டி குட்டி டைலாக்ஸ் வந்து படத்தில் பெருசாக இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தில் இன்னும் நிறையா இருக்கும், அது நம்ம கேரி பண்ணிக்கிற விதம் தான். ஏன்னா இப்போவுமே வந்து என்கவுண்டர்ஸ் சரியா தப்பா அப்படின்றது வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் டாக் மாதிரியே தான் போயிட்டே இருக்குது. அது வந்து சரியா தப்பா அப்படின்றத வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன இது புரிதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓவராலாக இது பார்க்கும்போது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபிலிம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. பார்ப்போம். படம் அக்டோபர் 10th வருது. இது கூடவே இன்னொரு படமும் வருது, ஜீவா சார் நடிப்பில் தி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. இந்த 2 படத்துக்கு தான் போட்டி, மற்ற வேறு எந்த படமும் வரல. இந்த 2 படம் தான் வருது. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் சார் வந்து அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மனுஷன் பக்காவாக ப்ளே பண்ணிடுவார். அது பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர்னு இல்லை, கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், அவ்வளோதான். மனுஷன் இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். மஞ்சு வாரியர் மேம்லாம் காணிக்கல, பட் அவங்களுக்கான கிரேஸ் படத்தில் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். பிகாஸ் அந்த பாட்டு மனசிலாயோ பாட்டிலே வந்து தரமாக செஞ்சு விட்டு போயிட்டாங்க. சூப்பர் ஸ்டாரை பார்க்குறத விட அவங்கள பார்க்குறதுக்காகவே தனியாக ஒரு குரூப் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டெய்னிங் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ட்ரெய்லர் எப்படி பிடிச்சிருக்கா அப்படி இல்லையா, இல்லைனா ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.